பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதியை தட்டி கேட்கும்போது நமக்கு உண்டான இழப்பு வந்து பெருசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு பாலா. வணங்கான் இந்த படத்துல ஹீரோ ஒரு கட்டத்துல படத்தை கொண்டு வந்துட்டாரு முடிவுக்கு. ஹீரோவோட தங்கச்சி வந்து இறந்து போன அந்த சீன் வந்து வச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டா பர்சனலா எனக்கு தேவையில்லைன்னு தான் தோணுது. ஆடியன்ஸை ஒரு இறுக்கமான மனசுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கிளைமேக்ஸை வச்சிருக்காங்கன்னு தோணுது. ஆனா இருந்தாலும் இந்த கிளைமேக்ஸ் இந்த படத்துல தேவையா அப்படின்னு தான் எனக்கு பர்சனலா தோணுச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். பெண்கள் வந்து கட்டாயம் இந்த படத்தை நீங்க பார்த்தே ஆகணும். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மூவி தான் இந்த படம். பட ஆரம்பத்துல சில இளைஞர்கள் திருநங்கைகளை அவமானப்படுத்துற மாதிரி ஒரு காட்சி இருந்து தான் படம் ஆரம்பிக்குது. அதை தட்டி கேட்க போற நம்ம அருண் விஜய் வந்து வாய் பேச முடியாம காது கேட்க முடியாம ஒரு ஊனமுற்றவராக தான் நடிச்சிருக்காரு. நடிப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினியாக இருக்கட்டும், அருண் விஜய்க்கு தங்கச்சியாக நடிச்சக்கூடிய அந்த பொண்ணாக இருக்கட்டும், மிஸ்கினாக இருக்கட்டும், சமுத்திரகனியாக இருக்கட்டும், எல்லாரோட நடிப்பும் அவ்வளோ ரியலாக இருந்துச்சு. எந்த இடத்துலையும் குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த படத்தை அணுவாக செதுக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பாலா அப்படின்னா இந்த மாதிரி ஜேர்னரில் தான் படம் இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அந்த எதிர்பார்ப்பு அப்படியே அந்த படத்தில் இருந்துச்சு. ஓவராலாக இந்த படத்தை பார்க்கும்போது பிதாமகன் பார்ட் 2 எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியா ஒரு ஜானர்ல தான் அந்த படமும் இருக்கு. இன்னும் நீங்க இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம பாருங்க. பார்க்க வேண்டிய படம் எல்லாருமே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.